சிறார்கள, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகத் தலைவர் தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்டு 91 ஆண்டுகளாக சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடாம் விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மதம் ஒற்றுமையை வளர்க்கிறதா? வடகலை தென்கலை சண்டை சந்தி சிரிக்கிறது. சண்டையை தீர்த்து வைக்க உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மத்தியஸ்தம் செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவு. 100 நாள் வேலை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாசிக் நகரில் இருந்து மும்பை நோக்கி 40,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணி. ஒன்றிய பாஜக அரசின் மெத்தன போக்கால் அமெரிக்காவை நோக்கி ஓடும் இந்திய AI ஸ்டார்ட் அப்கள். நவீன சாமியார்களின் புதுவகை மோசடி என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. சாமியார்கள் என்றாலே காவி உடை உடுத்திக்கொண்டு நீண்ட தாடி, நெற்றியில் மத குறியீடுகள் கொண்டு பார்த்திருப்போம். ஆனால் இன்று கார்ப்பரேட் சாமியார்கள் எல்லாம் நவீனத்தை நோக்கி வருகிறார்கள். ஜக்கி வாசுதேவ், நிரங்காரி, ராம் ரஹீம் போன்றவர்களை கூறலாம். தற்போது மற்றொருவர் ராஜீவ் மல்கோத்ரா. இவர்களை பற்றிய முழு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. அறிவியல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் மறுபுறம் ஆன்மீக முதலீடு என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் வேடிக்கைகளை அரங்கேற்றி கொண்டுதான் இருக்கின்றன. பழைய காலத்து சாமியார்கள் சொர்க்கம் நரகம் என்று பயமுறுத்தி பணம் பறித்தார்கள். ஆனால் இன்றைய சாமியார்கள் நவீன கார்ப்பரேட் மோசடிக்காரர்கள். தொழில்நுட்ப சொற்களை பயன்படுத்தி படித்தவர்களையும் பாமரர்களையும் பணக்காரர்களையும் ஏமாற்றி வருகிறார்கள். இது போன்ற சாமியார்களை பற்றிய செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. ராகுல் காந்தியுடன் கனிமொழி MP சந்திப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து ஆலோசனை. இந்தியாவின் மிக தூய்மையான நகரமாக தொடர்ந்து 7 ஆண்டுகளாக முதலிடம் பிடித்து வரும் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அசுத்தமான குடிநீர் விநியோகத்தால் பொதுமக்கள் உயிரிழந்து வரும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய ஆய்வுகள் மையத்தில் உலகளாவிய தமிழாய்வு முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். UGC புதிய விதிமுறைகளை எதிர்த்து பார்ப்பன அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்தினர். பிரதமர் மோடிக்கு எதிராக அவர்கள் ஆக்ரோஷமாக முழக்கமிட்டனர். திமுகவுக்கு ஆதரவாக 70-80% பெண்கள் வாக்களிப்பார்கள் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தை சந்திக்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா 15 பேர் கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் குழு பிப்ரவரி 2ஆம் தேதி சந்திக்க முடிவு. ATM எந்திரத்தில் பணம் வரும் பகுதியில் இரும்பு தகட்டை வைத்து வாடிக்கையாளர்கள் பணத்தை நூதன முறையில் திருட முயன்ற வட மாநிலத்தவர் 2 கைது. பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் 7 லட்சம் நிதி உதவி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திருச்சியில் 10 லட்சம் பேர் பங்கேற்கும் திமுக மாநில மாநாடு என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. தாவேகாவும் பாஜகவும் இணைந்து நாடகம் ஆடுகிறார்கள். பேரவைத் தலைவர் அப்பாவு கருத்து. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றம். ஆந்திராவில் போராட்டம். ராகுல் காந்தி பங்கேற்பு. இங்கிலாந்தை உலுக்கி வரும் சந்திரா புயல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றால் கடும் பாதிப்பு. பீகார் வாலிபர் உட்பட 3 பேர் கொலை. பீகாரை சேர்ந்த 5 பேர் கைது. வதந்திகளை பரப்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் தேர்வாளர்களுக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து தமிழ்நாடு அரசு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தேர்வாளர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2040க்குள் நெகிழியால் ஏற்படும் உடல்நல பாதிப்பு 2 மடங்காகும் என ஆய்வில் அதிர்ச்சி தகவல். தென் மாவட்டங்களில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு. மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதம் மாறினால் மட்டும் இடஒதுக்கீடு கிடைத்து விடாது. உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகள், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் உரைகள், பல்வேறு கருத்துகள் இன்றைய விடுதலையில் வந்துள்ளன. வாசகர்கள் விடுதலையை படிக்கவும். நன்றி.